காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓடுறோம். ஆனா மாசம் முடிஞ்சா கையில எதுவுமே இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? தினமும் உழைக்கிறோம். ஆனா லாபம் எங்க போகுதுன்னே தெரியலையா? தொழில் நம்ம கையில இருக்குது. ஆனா வளர்ச்சியை பார்க்க முடியலைன்னு கவலைப்படுறீங்களா? நோட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். தொழிலை வளர்க்க பெரிய முதலீடுகள் தேவையில்லை. சிறிய மாற்றம் போதும். சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சா தான் பெரிய வெற்றி சாத்தியம். தொழிலில் ஏற்படும் முக்கிய பிரச்சனைகள், அவற்றை தீர்க்கும் 10 வழிகள் பற்றி இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு சின்ன ஸ்டோரி. கதிர்னு ஒருத்தர் ஒரு சிறிய டீ கடை நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் காலை 6 மணிக்கு கடையை திறந்து இரவு 11 மணிக்கு தான் மூடுவார். தினமும் நல்ல வருமானம் வருவது போல அவருக்கு தோணுனாலும் மாசம் முடிக்கும் போது கையில சேமிப்பு எதுவுமே இருக்காது. பணம் எங்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் கதிர் என்ன பண்றாரு, ஒரு பினான்சியல் அட்வைசர் கிட்ட போயிட்டு அவருடைய நிலைமையை பத்தி சொல்றாரு. அந்த அட்வைசரும் பொறுமையா கதிர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சில கேள்விகளை அவர்கிட்ட கேட்கறாரு. தம்பி, கடை நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க, நல்ல விஷயம்தான். ஆனா கணக்கு வச்சிருக்கீங்களா? எவ்வளவு வருமானம் வந்தது, எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. உடனே கதிர் சொல்றாரு, இல்ல சார், நான் அந்த மாதிரி எதுவும் நான் எழுதி வைக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, தினமும் எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு வருமானம் வருது அப்படிங்கறத ஒரு நோட்ல எழுதி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சொல்றாரு. கதிர் என்ன பண்ணிட்டாரு, கேட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் டெய்லியும் என்ன பண்றாரு, என்ன செலவாகுது, என்ன வருமானம் வருது அப்படிங்கறத ஒரு நோட்ல எழுதிட்டே வர்றாரு. மந்த் எண்ட்ல என்ன பண்றாரு, அவர் அந்த போன் எடுத்து பாக்குறாரு. அவரு செஞ்ச செலவுகளை கணக்கு போடுறாரு. பார்த்தா எல்லாமே தேவையில்லாத செலவுகள் தான் அதிக அளவுல செஞ்சிருக்காரு. இங்க என்ன பிரச்சனைனா, தொழில் கணக்குகளை சரியா பராமரிக்கிறது தான். திரும்பவும் கதிர் அந்த அட்வைசர் கிட்ட போயிட்டு, சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே எழுதி வச்சு பார்த்தேன். தேவையில்லாத செலவு தான் அதிகமா பண்ணியிருக்கேன். இது எப்படி நான் கட்டுப்படுத்துறது? தொழிலை மேம்படுத்த ஏதாவது வழிகள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்கவும், ஒரு சிறிய தொழிலை வளர்ச்சி பாதையில் நகர்த்தவும் தேவையான ஒரு 10 வழிகள் அந்த அட்வைசர் சொன்னார். அது என்னன்னா, நம்பர் 1, ப்ராப்பர் புக் கீப்பிங். எவ்வளவு லாபம், எவ்வளவு செலவு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ப்ராப்பர் புக் கீப்பிங் முக்கியம். தொழில்ல பணம் எவ்வளவு வருது, எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க தினசரி வருமானம், செலவுகளை பதிவு செய்து கொள்வது மிகவும் அவசியம். இதனால எங்க பணம் செலவாகுது, எந்த செலவுகளை குறைக்கலாம் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். அதுபோல லாபம் அதிகம் வர்ற திசையை கண்டுபிடிக்கவும் இது உதவும். மாச கடைசியில பாத்தீங்கன்னா தொழிலோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை தெளிவா அறியவும் இது உதவும். இதனால தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி நஷ்டம் வராம தொழிலை வளர்க்க முடியும். செகண்ட் ஒன், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். வாடிக்கையாளர்களுடன் நல்ல உறவு வைத்துக் கொள்வது ஒரு சிறிய தொழிலுக்கு மிக முக்கியம். வெறும் பொருட்கள் மட்டும் விற்காம வாடிக்கையாளர்களின் மனசுல நம்பிக்கை, அன்பு, பராமரிப்பு உணர்வுகளை உருவாக்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, கஸ்டமர் வரும்போது ஒரு சின்னதா ஒரு வணக்கம் சொல்றது, அவங்க போகும்போது நன்றி சொல்வது, அப்புறம் வாடிக்கையாளர்களோட பெயரை பாத்தீங்கன்னா நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறது, அவங்களுடைய தேவைகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கவனிச்சு அதுக்கு ஏத்தவாறு நம்ம செயல்படுவது அவர்களை திரும்ப திரும்ப நம்ம கடைக்கு வர வைக்கும். வாடிக்கையாளர்களின் சந்தோஷம் நம் வியாபார வளர்ச்சியின் அடித்தளம். அவர்களை பழகி பிடித்து கொண்டால் வருமானம் தானாக நம் தொழிலுக்கு வந்து சேரும். தேர்ட் ஒன், அனலைஸ் எக்ஸ்பென்சஸ். தொழில்ல பணம் எவ்வளவு செலவாகுதுன்னு கவனிக்காம இருந்தா தேவையற்ற செலவுகளால் நஷ்டம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மாச கடைசியில லாபம் குறைவதற்கு முக்கிய காரணங்கள்ல இதுவும் ஒண்ணு. தினசரி செலவுகளை எழுதி வச்சு அவற்றை கவனிச்சாலே எது தேவையில்லை அப்படிங்கறத சுலபமா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். அந்த செலவுகளை குறைக்கவும் முடியும். உதாரணமா, அதிகமான கன்சியூமர் ப்ராடக்ட் வாங்குறது, விளம்பரங்களுக்கு போதுமான அளவு செலவு செய்யாம இருப்பது, ஸ்டாக் அதிக அளவுல வாங்கி வீண் செய்வது போன்றவை இதில் அடங்கும். செலவுகளை சரியாக பகுப்பாய்வு செய்தால் பண இழப்பை தடுக்கவும் தொழிலின் நிதி நிலைமையை மேம்படுத்தவும் உதவும். 4வது, சேல்ஸ் டெக்னிக். தொழில்ல விற்பனையை அதிகரிக்கிறதுக்கு சிறிய சிக்கலற்ற நுணுக்கங்களை பயன்படுத்தலாம். அதுல ஒன்று சலுகைகள், ஆஃபர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பை 2 get 1 ஃப்ரீ போடலாம், காம்போ ஆஃபர் போடலாம், ஒரு சின்னதா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரியான சலுகைகள் வாடிக்கையாளர்களின் மனதில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் பொருட்களை வாங்க மீண்டும் மீண்டும் வர தூண்டும். மேலும் கஸ்டமர்களுக்கு சிறிய பரிசுகள் கொடுப்பது நல்ல முயற்சியாக இருக்கும். இது நம்ம ப்ராடக்ட மற்ற ப்ராடக்ட்ல இருந்து தனித்துவமாக்கி கஸ்டமரை நம்ம ப்ராடக்ட விரும்ப செய்யும். இது ஒரு சின்ன முயற்சி தான், ஆனாலும் விற்பனை வருவாய கூட்டி தரும். 5வது, மார்க்கெட்டிங். சின்ன பிசினஸா இருந்தாலும் மக்கள் கிட்ட நம்ம ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் போய் ரீச் ஆகணும். அப்பதான் கஸ்டமர் வருவாங்க. அதுக்காகத்தான் மார்க்கெட்டிங் மிக முக்கியம். பெரிய செலவு பண்ணி விளம்பரம்லாம் செய்ய வேண்டியதில்லை. சின்னதா எளிய வழிகள்ல செய்யக்கூடிய விளம்பரங்கள் பயனுள்ளதாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்க பொருட்களின் புகைப்படங்களை வைக்கலாம். கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல போய் இலவசமா பதிவு செய்யலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல வீடியோ அல்லது படங்களை பகிரலாம். கஸ்டமர்கிட்டயே நம்ம கேட்கலாம், சார், இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லுங்க,
உங்க ரிலேட்டிவ்க்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாடிக்கையாளர் மகிழ்ச்சியுடன் நமது கடையை விட்டு சென்றால் அவரே 5 பேர்கிட்ட சொல்லி புதிய வாடிக்கையாளர்களை உண்டு பண்ணுவார். இது இன்டைரக்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. அதனால நல்ல சேவையும் சிறிய அறிவிப்பும் பெரிய விளைவுகளை தரும். ப்ராடக்டோ பிராண்டோ அதை பரப்புது வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த முதல் படியாக இருக்கும். 6th ஒன், குவாலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி. ஒரு கஸ்டமர் கடைக்கு முதல் முறையா வந்து ஏதாவது வாங்கினா அவர் திரும்பி வருவாரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம வழங்கும் குவாலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சியை பொறுத்துதான் இருக்கு. இன்னைக்கு டேஸ்டா ஒரு டீ குடிக்கும் வாடிக்கையாளர் நாளைக்கு அதே சுவையான டீயை வந்து எதிர்பார்ப்பார். ஆனா தரம் மோசமா இருந்தா அவர் திரும்பி வரவே மாட்டார். அது பிசினஸ் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையா இருக்கும். குவாலிட்டி மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுத்தம், அப்புறம் வந்து நம்மளுடைய வேலை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், சரியான அளவு தயாரிப்பை கொடுக்கறது, வாடிக்கையாளர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறது, இது எல்லாமே குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்சி மீன்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒரு தரமான சேவையை வழங்குறது. புதிய கஸ்டமரா இருந்தாலும் சரி, பழைய கஸ்டமரா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். இந்த நம்பிக்கை தான் நாளைய விற்பனை மற்றும் வளர்ச்சியை தீர்மானிக்கும். 7th ஒன், டைம் மேனேஜ்மெண்ட். எந்த தொழில் பண்ணாலும் நேரம் என்பது மிக முக்கியமான மூலதனம். காலை நேரத்தில் அந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை எழுதி கொள்ளுதல் நல்லது. காலை நேரத்துல அன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. புதிய பொருட்களை வாங்க, வாடிக்கையாளர்களின் நிலையை கவனிக்க முன்னையே திட்டமிடுவது முக்கியம். கடையில கஸ்டமர் வரும்போது தனிப்பட்ட வேலைகளை மூழ்கி கொள்ளக்கூடாது. அனைத்தையும் ஒருவரே செய்ய முயற்சிப்பது தவறான நேர பயன்பாட்டை உருவாக்கும். தொழிலில் வெற்றி பெற நேரத்தை போல் மதிப்புள்ளது எதுவும் இல்லை. அதனால வேலை நேரத்தில் வேலையை மட்டும் செய்வது சிறப்பு. திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நம்மை தேடி வரும். 8th ஒன், யூசிங் டெக்னாலஜி. இப்போ எந்த தொழிலையும் மேம்படுத்த டெக்னாலஜி ஒரு சக்தி வாய்ந்த கருவியா இருக்குது. இது தினசரி வேலைகளை எளிமையாக்குது, நேரம் மற்றும் பணத்தை மிச்சம் செய்யுது. இன்டர்நெட், மொபைல் ஆப், அப்புறம் டிஜிட்டல் டிவைசஸ் பயன்படுத்துறதுனால வியாபாரத்துல சிக்கனமாகவும் சீராகவும் நடத்த முடியும். பண பரிமாற்றத்துக்கு ஜிபே யூஸ் பண்ணலாம், போன்பே, யூபிஐ இந்த மாதிரி வசதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பாக பண வரித்தனைகளை செய்யலாம். இந்த வசதிகள் மூலம் கையில காசு இல்லைன்னா கூட கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. அவங்கள்ட்ட காசு இல்ல, அக்கௌண்ட்ல பணம் இருக்கு அப்படின்னா டக்குன்னு வந்து ஜிபேல வந்து பேமெண்ட் பண்ணிட்டு பொருள் வாங்கிட்டு போயிடலாம். ஆன்லைன் அக்கௌண்டிங் ஆப்ல வருமானம் செலவுகளை பதிவு செஞ்சுக்கலாம். இப்போ நோட்டோ பேனாவோ நம்ம தேடி அலைய வேண்டாம். ஆப்லயே நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம், எப்ப வேணா பாத்துக்கலாம். அதை பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்ல ஆர்டர் எடுக்கலாம், உங்க டெய்லி ஆஃபரை வந்து போஸ்ட் பண்ணலாம். கூகுள்ல வந்து ஃப்ரீ லிஸ்ட்ல வந்து கஸ்டமருக்கு ப்ராடக்டை ஷோ பண்ணலாம். ரெஸ்டாரண்ட், டீ ஷாப்பு, டெய்லி க்ரோசரிஸ் இந்த மாதிரி பிசினஸுக்கு ஸ்விக்கி, டொமேட்டோ, அப்புறம் வாட்ஸ்அப் ஆர்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது நம்ம கஸ்டமரை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். தொழில்நுட்பத்தை பயம் இல்லாமல் பாதுகாப்பாக பயன்படுத்துவது சின்ன தொழிலில் இருந்து சிறந்த தொழிலாக மாற்றும். நேரத்தையும் சேமிக்க முடியும், நஷ்டத்தையும் தவிர்க்க முடியும். 9th ஒன், காம்படிட்டர் அவேர்னஸ். நம்மளை சுத்தி உள்ள போட்டியாளர்கள், காம்படிட்டர்ஸ் சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத கவனிக்கிறது நம்ம பிசினஸை மேம்படுத்த புத்திசாலித்தனமான வழி. அவர்கள் வாடிக்கையாளர்களை எப்படி கவர்கிறார்கள், என்ன ஆஃபர் வைக்கிறாங்க, எந்த வகையான பொருட்களுக்கு அதிக கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன சர்வீஸ், என்ன குவாலிட்டி, என்ன பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த தகவல்கள் வியாபாரத்துக்கு முக்கியமான தகவல் கருவியாக செயல்படும். தரம் குறைவா இருக்கலாம், விலை ஜாஸ்தியா இருக்கலாம். இதை வந்து காம்படிட்டரை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம கொடுக்காத சில சலுகைகளை பக்கத்து கடைக்காரன் கொடுக்கலாம். அதனால வாடிக்கையாளர்கள் அங்க போலாம். அவர்கள் ப்ராடக்டை வந்து எப்படி டிஸ்பிளே பண்றாங்க, கஸ்டமர் ஹேண்டில் பண்றாங்க, பேமெண்ட் மெத்தட் எப்படி இருக்குது போன்ற சில விஷயங்களை பார்த்து நம்ம கத்துக்கலாம். போட்டியை பார்த்து பயப்பட தேவையில்லை, அது நம்ம மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. போட்டியாளர்களை எப்பவுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. அவங்கள நம்மளுடைய வளர்ச்சிக்கு கொண்டு போக கண்ணாடியா தான் பார்க்கணும். யூனிக்னஸ் பிளஸ் ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சு கொள்வது வியாபாரத்தில் வெற்றியை தரும். 10வது, கோல் செட்டிங். தொழில நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னா முதல்ல எதை சாதிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணணும். எந்த பாதையில போகணும்னு தெரியாம ஓடுனா கடைசியில எங்க போய் சேரணுங்கிறதே தெரியாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் தெளிவான இலக்குகளை வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வாரம் 50 வாடிக்கையாளர்களை சேர்க்கணும், இந்த மாசம் 10,000 லாபம் பார்க்கணும், ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் எடுக்கணும், வாட்ஸ்அப்ல 5 பேர் கூட பொருள்களை நம்ம பகிரணும், ஒரு வாரத்துக்கு ஒரு புதிய ஆஃபரை ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி கோல்ஸை செட் பண்ணிக்கணும். வியாபாரம் ரன் ஆகிறது போதாது, எங்க போகணும் என்பதை திட்டமிடணும். தெளிவான இலக்கு வெற்றிக்கு பாதை. சின்ன பிசினஸ் அப்படிங்கிறது சின்னதா தான் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன மேம்பாடுகளை செஞ்சா அது நாளைக்கு பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். தொழில்ல எவ்வளவு லாபம் வருது, எவ்வளவு செலவாகுது, எந்த விஷயத்தில் நஷ்டம் என அனைத்து கணக்கிலும் இருக்க வேண்டியது அவசியம்.
அப்படின்னு அந்த அட்வைசர் கதிர் கிட்ட சொல்றாரு. கதிரும் இந்த 10 விஷயங்களை நான் ஃபாலோ பண்றேன் சார் அப்படின்னு சொல்றான். சோ இந்த கதிர் கதையில இருந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, வருமானங்களையும் செலவுகளையும் தினமும் கணக்குல எழுதி வச்சுக் கொள்ளுதல், நல்ல முறையில் வாடிக்கையாளர்களுடன் நல்லுறவு பேணுதல் லாபத்துக்கு வழிவகுக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைத்தால் லாபத்தை உயர்த்தலாம். விற்பனை நுணுக்கங்கள், சலுகைகள் மூலம் வாடிக்கையாளர்களை ஈர்க்கலாம். தேவையில்லாத செலவுகளை குறைத்தால் லாபத்தை உயர்த்தலாம். விற்பனை நுணுக்கங்கள், சலுகைகள் மூலம் வாடிக்கையாளர்களை ஈர்க்கலாம். விளம்பர அறிவை பெருக்குவது, ஒவ்வொரு நாளும் ஒரே தரம் கொடுப்பதும் கஸ்டமருக்கு நம்பிக்கையை பெருக்கும். நேர மேலாண்மையை கடைபிடித்து வேலை நேரத்தில் வேலை செய்தால் அதிகம் சாதிக்கலாம். தொழில்நுட்பம், டிஜிட்டல் வழிகள் நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் செய்யும். போட்டியாளர்களை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். தினமும் ஒரு இலக்கு வைத்தால் வளர்ச்சி உறுதி. பெரிய முதலீடு தேவையில்லை, ஆனா சிந்தனையை மட்டும் கொஞ்சம் மாத்தணும். நாளைக்கு பெரிய வெற்றி அடைய இன்னைக்கு சின்ன மாற்றத்தை செய்யணும். நம்பிக்கை வைங்க, திட்டமிடுங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, வெற்றி நிச்சயம். மேலும் பயனுள்ள அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவரது தொழிலும் வெற்றி கிடைக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.